ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஷா சமையல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான உடலுக்கு ஆரோக்கியமான குழந்தைங்க வேணான்னு தூக்கி போட்டுற அந்த காயை வச்சு சூப்பரான ஒரு துவையல் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஒரு தட்டு சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, பெரியவங்க வந்து 2 தட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த துவையல் செஞ்சால் கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காது, அந்த அளவுக்கு உடனே காலி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துவையல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 பல் பூண்டு, 3 வரமிளகாய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அதோட கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட கூடவே 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருகிட போது சிம்மில் வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வரமிளகாய் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சேர்க்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் போடுற மாதிரி துவையலுக்கு சட்னிக்கெலாம் அரைக்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் எண்ணெயில் சேர்ந்து அது மாதிரி மொறுன்னு ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து அரைக்கும் போது திரியாக இருக்கும். அதனால் எப்பவுமே வெங்காயம் சேர்த்துட்டு தான் சேர்ப்பேன். இதோட வெங்காயம் சீக்கிரம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். புளியும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். புளியும் இப்போயே சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அரைக்கிறப்போ சீக்கிரம் நல்லா மஞ்சு வந்துடும். நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. ரொம்பவும் கருகிற மாதிரி வதக்கிற வேண்டாம், லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். இதோட கூட எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு பரட்டிட்டு கூட எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2 டைம் பரட்டிட்டு அவ்வளோ எடுத்து ஆற வச்சிடலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு தான் எடுத்துருக்கேன். எனக்கு அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போதும். அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள். வெங்காயம் ரொம்பலாம் வதங்க, லைட்டாக கண்ணாடி பற்ற இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இதை இப்போ ஆற வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும். அடுத்து வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கலாம். அதே கடையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை கொட்டிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் நான் வதக்கிறேன். ஏன் எதுக்காக நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணால் வெண்டைக்காய் வதக்கியிருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் நீங்கள் எப்போது வெண்டைக்காய் பொரியல் செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் சரி, இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வெண்டைக்காய் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு வதக்கினீங்கன்னா அந்த பச்சை நேரம் உங்களுக்கு போகவே போகாது. அந்த பிசு எல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. பிசு எல்லாமே நூலாக வருது, அது எல்லாமே போயிடும். பாருங்கள், இவ்வளோ நேரம் நான் வதக்கியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கூட அந்த நிறம் மாறவே இல்லை. அந்த பச்சை கலர் அப்படியே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு 3/4 பழம் வந்து வதக்கிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த நூலில் ஓரளவுக்கு போயிடுச்சு. இந்த பிசுப்பு மாதிரி வழவன்னு இருக்குல்ல, அது எல்லாமே போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி, நீங்கள் ஸ்டார்டிங்கில் உப்பு போட்டிங்கன்னா வெண்டைக்காய் சீக்கிரமாக கருகிடும். அதெல்லாம் கரெக்டாக இறக்க போகிற டைமில் மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு 2 டைம் இப்படி வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எவ்வளோ பச்சை அப்படியே கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து ஏற்கனவே ஆற வச்சோம் இல்லையா, வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை குறைன்னு லைட்டாக மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் இதோட கூடவே எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு வெண்டைக்காய் பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் கூட பிசு அந்த வழவழப்பே இல்லை. எவ்வளோ பச்சை கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ இது குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் பல்ஸ் மோடில் விட்டு அரைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நைஸ்னஸ் ரொம்ப இல்லாமல் வரும். அடுத்து வந்து தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதோட கூட கொஞ்சமாக கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறப்போ ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் அதில் அந்த கிளிப் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சேர்க்குறதுக்கு. சிம்மில் வச்சுருக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கருகிட போகுது. இப்போ கருவேப்பிலாம் சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் விழுது எடுத்து சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம், சும்மா ரொம்ப நேரம் வதக்குன்னு கிடையாது, அதில் நம்ம எல்லாத்தையும் வதக்கி தான் வச்சுருக்கோம், வதக்கிட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். சும்மா கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். எல்லாம் அந்த எண்ணெய்லாம் அந்த துவையலோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானது. குழந்தைங்க இதை பார்த்தா வெண்டைக்காய்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க. நிறைய குழந்தைங்க சாப்பாட்டில் வெண்டைக்காய் வச்சா தூக்கி தூரம் போட்டுருவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது, நல்லதும் கூட. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப விரும்பி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க.
இதை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக 2 தட்டு சோறு கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். நம்ம தேங்காய்லாம் வறுத்து சேர்த்துருக்கோம்ல, நல்லா வாசமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் என் பையனுக்கு தான் சாதம் கொடுக்க போகிறேன் பாருங்கள். சுட சுட சாதத்தில் வச்சு நல்லா இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நானுமே இதை சாப்பிட்டு பார்த்தேன். என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தே சொல்ல மாட்டீங்க. ப்ளீஸ் எனக்கு லைக் கொடுக்கலாம் பரவாயில்ல, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல. உங்களோட கருத்துக்களை வந்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண என்னோடய வீடியோ இன்னும் 4 பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். அதன் மூலமாக நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எதாவது பார்க்கணும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட மீண்டும் சந்திப்போம். பாய்.